ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் நான் நியூ இயர்க்கு வந்து நாளே நான் போட்டுருவேன். 11 மணிக்கெலாம் போட்டுருவோம். 12 மணிக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம எப்பயும் போல் நம்ம சாமி விளக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு ஸோ நல்லாயிருக்கும். அது நான் எப்பயும் நியூ இயர் 12 மணிக்கு வரவேற்றுருவேன். ஏன்னா மார்னிங்கிறப்போ டைம் இருக்காது, நம்ம கோயிலுக்கு போகணும், நிறைய ஃபங்க்ஷன், நம்ம அடுத்தது நம்ம டைமிங் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நாளே பொங்கல் நான் சரி நியூ இயர் நான் நாளே நான் போட்டுருவேன். ஸோ நம்ம டைம் ரொம்ப எடுக்கும், நம்ம கொசு கழிவு தாங்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் நான் போட்டுருவேன். இந்த விட்ட பார்த்தா நான் போட்டுட்டேங்க. ஸோ போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மழை லைட்டாக தூவுச்சுங்க. எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா நல்லா அழகாக போட்டு நம்மளுக்கே ஒரு ஃபீல் எனக்கு என்னோடக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு, ஒரு இமேஜாக இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு கோலமே போடுறேன் உண்மையிலே சொல்கிறேங்க. அந்த மேஜர் கூட போடுறதில்லைங்க. இப்போ தாங்க எனக்கு உண்மையிலே லைஃப்பில் அந்த சின்ன சின்ன வயசு எட்டி பார்க்க சொல்லுவாங்க குழந்தைங்க வயசு. ஸோ அந்தந்த வயசில் வெட்டி பார்க்குறப்ப தான் அது ஒரு நம்மளுக்கு ஆசையாக இருக்குது போடணும்னு. இப்போ தோணுது எனக்கு சொல்லப்போனால் என் பசங்க பிறந்தப்போ இப்போ எனக்கு தோணுது இன்னும் நிறைய டிசைனிங் வரையணும். நான் ட்ராயிங் ஓரளவுக்கு பண்ணுவேன், பட் இருந்தால் நம்ம டிசைனிங் நிறைய பண்ணலாம் அப்படின்றதுனால சரி இந்த விட்டு டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஒவ்வொரு வருஷம் டிஃப்ரெண்ட்டாக போய் நியூ இயர் போடுவேன். ஸோ நம்ம இப்போ போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வச்சு ஸோ போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இனிமேல் நான் அவ்வளோதான் எனக்கு கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலம். வர்ண பகவானுக்கு என்ன கோவம் தெரியல, லைட்டாக தூவுனாரு, மழை பேஞ்சிட்டு வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு மெயில் தான், ஏன் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக எனக்கு இந்த நியூ இயர் வரைக்குமா அந்த கோலம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சு நான் சாமி கும்பிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன். வந்தப்போ என்ன நான் மனசு வச்சுட்டு அவர் கொஞ்சம் மற்ற வீட்டுக்கு அழகாக போயிட்டாருங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டா சரி போயிட்டார்லன்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணிட்டோம், சாமி கும்பிட்டு போயிட்டோங்க. 12 மணி ஆச்சு, நம்ம வீட்டில் விளக்கு போட்டு சாமி வச்சுட்டு சாமி முடிச்சுட்டு வரேன். பார்த்தா மறுபடியும் மார்னிங் சரி முடிச்சுட்டு நம்ம அன்டைம் ஆச்சு தூங்கணும், மார்னிங் நம்ம கோயிலுக்கு போகணும், நிறைய கேட்டுருக்கு. ஸோ நம்ம இடத்துக்கு நம்ம சாமியில் போகணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சு அன்றைக்கி. அப்போ என்ன பண்ணலாம், சரி தூங்கணும் தூங்கி போய்ட்டு மறுபடியும் மார்னிங் ஒரு 6 o'clock 7 o'clock வந்து பார்க்குறேன். பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. மழை பெஞ்சு இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு கோலம் போட்டிருந்தாங்க. நானும் அந்த என் ஃப்ரெண்டு தான் 2 பேரும் எப்போயும் ஜாயின் ஆகி போடுவோம். ஒரு வட்டமே நான் அவங்களோட ஜாயின் ஆகி எப்பயும் நான் போடுவேன். 2 பேருமே அவங்க வீட்டில் போட்டுருப்பேன், நான் எங்கள் வீட்டில் நான் போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டோட போகிறப்ப இன்னும் ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கு கம்பெனி ஆள் கிடச்ச மாதிரி. ஸோ நம்ம இது வந்து நாங்கள் விஷ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தோம், ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் அது பண்ணிட்டேன். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு அவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். ஒரு வருஷம் நான் கேக் வெட்டினு வந்துட்டு கேக் வெட்ட முடியல, ஏன்னா என் ஹஸ்பண்ட் மழை போடுங்க கேக் வெட்ட முடியல. ஸோ அதனால் நாங்கள் ஸ்வீட் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இயர் எனக்கு நல்லா இருந்துச்சு. நியூ இயர் வந்து நல்லா ஓகே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு நியூ இயர் நல்லா இருந்துச்சு, அழகாக நல்ல தருணம் வச்சு நம்ம பிடிச்சது நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த இடத்துல. ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கோலம் அழகாக இருந்துச்சு. அவங்க ரங்கோலி போட்டிருந்தாங்க. சவுண்டு பத்தலை, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க நியூ இயர்க்கு. ஒவ்வொரு போட்டிருந்தாங்க அழகாக, அதுவும் அழகாக இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுருவாங்க அப்படி ஒரு இது. சரி அவங்களே இப்போ நம்மளும் போடுவோன்ட்டு ஒரு இதில் எடுத்து போட்டுருவாங்களா. 2020 எங்களுக்கு பிறந்துச்சு, உங்களுக்கு பிறந்துச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு கோலம் வந்து பார்த்தா கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது நான் ஃபோட்டோ எடுக்க முடியல, தூங்கி எழுந்தோடனே ஒரு மாதிரி இருந்தேன், அதை எடுக்க முடியாதனால. பட் என்ன இப்போ வந்து என்னப்பா அப்படியே ஷேடாக இருந்ததுக்குள்ளே சரி பண்ணிவிட்டேன். அந்த பழைய லுக்கை நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இப்போ இப்படி நைட் இப்படி போட்டிருக்கோம். ஸோ நம்ம மழை வந்து இப்படி பொறிக்க சொல்லி போட்டோம். காலையில் வந்து இப்படி மாதிரி சரியாக போச்சு. பார்த்தீங்க அப்படி தெரியுதா பார்த்தீங்களா. திருப்பி நான் என்ன பண்ணேன், மார்னிங்கும் நம்ம கோலம் போடணும்னு சொல்லி சாமி கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் மார்னிங் மறுபடியும் நான் அதே இதில் டச்சப் பண்ணேங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம எப்படி கலர்ஸ் கொடுத்தோம் அது கலர் ஃபுல்லாக அப்படி மறுபடியும் ஃபினிஷிங் பண்ணி அந்த மழை பெஞ்சு நல்ல வேலைங்க. இனிமேல் வண்ண பண்ணேன் கொஞ்சம் அவர் நெய்வு இருக்கப்பட்டிருக்கா என் மேலே ஃபுல்லாக அழைக்காமல் லைட்டாக தூவி அழைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மழை லைட்டு தூரலாக இருந்துச்சு. அதனால் நான் போட்ட கோலம் அப்படியே கொஞ்சம் அலையாமல் இருந்துச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம். அதில் அப்படி என்ன டச்சப் பண்ணிட்டேங்க எல்லாமே ஃபுல்லாக. ஒரு என்ன பண்ண நைட்டு வந்து மயில் கொம்பு சொல்லுவாங்களே அது வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் அதை வச்சு விட்டேன். நிறைய சில மிஸ்டேக் அந்த அவசரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாமல் அந்த மாதிரி நானும் பண்ணேன். அப்புறம் அது சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே டச்சப் கொடுக்குவோம். அந்த கலர் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அது ஃபைனல் லுக் கொண்டு வந்துட்டேன் அழகாக. காலையிலேயே நான் மறுபடியும் என்ன பண்ணேன், மறுபடியும் ஒரு டச்சப் மாதிரி அந்த கலரிங் ஃபுல்லாக எல்லா கலர் என்னென்ன அழிஞ்சிருந்துச்சோ அந்த கலர் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி அப்படி இப்போ போட்ட மாதிரி புதுசாக கொண்டு வந்துட்டேன். நான் நைட் 11 ஒரு லேடி சொன்னாங்க நைட் 11 மணிக்கு போடாத மழை பெய்யும் சொன்னாங்க. நான் கேட்கல, எங்கே மழை பெய்ய போகுது ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினச்சா சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா மழை பெய்யுது, எதிர்பார்க்காத ஒன்று தரல எங்களுக்கு. பட் நியூ இயராக இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கோலத்தை நான் காப்பாற்றிட்டேன். அப்புறம் காலையில் தான் என் பையன்கிட்ட நான் வந்து கேட்குறேன், அவங்க கொடுக்குற கமாசம் கோலம் யார் பண்ணா நானா
அம்மாவே இதில் இருக்காங்க அப்படின்றாங்க. என்னையும் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்றான். அவனோட கற்பனை மீண்டும் நான் இருந்திருக்கேன் தெரியல அவனுக்கு. அது ஒரு இதாக எல்லாமே என்ன உனி வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது ஒரு கமால்ஸ் ஈஸியாக என்ன சொல்லுவேன் ஒரு இதாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா கோலம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இப்படி தான் காலையில் வந்து பார்க்கலாம். இந்த கோலம் யாருன்னு கேட்டேன். ஆனால் பட் அலையில லைட் அடிச்சு அந்த கலரிங் போய் தூரலில் தண்ணி பட்டனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி லைட்டை ஃபைனல் டச்சப் கொடுத்துவோம். அப்படியே போட்டு அது எல்லோரும் மார்னிங் போட்டாங்க. நான் ஈவினிங் நான் நைட்டே போட்டதா என்னமோ தெரியல. மறுபடியும் அதுலேயே டச்சப் போட மதியம் போயிடுச்சு. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்டை நான் என்ன கேட்டேன். அவங்க ஃபேஸ் எந்த பக்கம் ஆளவே காணான்றாங்க. எங்கே போகிற ஃபேஸ்க்கு இது ஒரு ஸ்டைல் அது இது டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி நான் ட்ராயிங் பண்ணி வச்சாங்க. அவங்க ஃபேஸை எங்கே போச்சு இதில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது போய்கிட்டு இருந்துச்சு. கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நானா அம்மாவா நிச்சயம் அம்மாவா இருக்கேன் இல்லைடா அம்மா இல்லை இங்கேவா நல்லா படிச்சலு. இவங்கள இந்த கோலம் யாருன்னு கேட்கா. ஸோ நானுன்றான் என் பையன். யார்ப்பா அவங்க? ஏய் நல்லா சொல்லு. அம்மாவா அம்மாவா தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் ஹர்ஷா. கை கொடுங்க. ஹாப்பி நியூ இயர் ஹர்ஷா. வாங்க.